பிரைஸ் தி லார்ட். மிகவும் சந்தோஷமான இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாள் முழுவதும் அவருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து வந்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பார். நீ தேறினவனாக வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு ஜாப் நாம் செய்தாலும் கூட, அல்லது எந்த ஒரு ப்ரொஃபஷன் நாம் பண்ணினாலும் கூட, அதில் நாம் அதிகமாக தேற வேண்டும் என்கிறத நாமும் விரும்புகிறோம். நம்முடைய எம்ப்ளாயரும் அதிகமாக விரும்புவார் என்று பார்க்கிறோம். நம்மை வேலைக்கு எடுத்தவர்களும் நான் அதிகமாக விரும்புவார்கள். நல்ல தேறினவன், நன்றாக தேறினவள், இவள் எனக்கு வேண்டும், என் கம்பெனிக்கு வேண்டும், என் வீட்டுக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்வார். தேறுகிறதற்காக இந்த நாட்களில் மனுஷன் எவ்வளோ பிரயாசப்படுகிறத பார்க்குறான். அடிஷ்னல் கோர்சஸ் படிக்கிறான், எவ்வளோ தன்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் பல முயற்சிகளை எடுக்கிறான். இதுபோல் விசுவாச வாழ்க்கையிலும் சொல்லுகிறார், நீ சகோதரருக்கு இவைகளை போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து வந்த நற்போதகத்திலும் தேறினவனாவாய். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலே நீ தேறினவனாக இருப்பாய். இந்த நாட்களிலும் கூட அருமையான தேவ பிள்ளைகளாகி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய நம்முடைய வாயிலிருந்து எபேசியரில் சொல்லும்போது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலே தேறினவனாக வேண்டும். நம்முடைய வாயை திறந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் மற்றவர்களிடத்தில் பேசும்போது விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளிப்பட எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ரெண்டாவதாக சொல்லுகிறார், நீ அனுசரித்து வந்த நற்போதகத்திலும் தேறினவனாவாய். நீ கடைப்பிடித்து வருகிறாயே நற்போதகம், நல்ல போதகம், அதிலும் நீ தேறினவனாய் விடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் நீதிமொழிகள் 4:2 படிக்கிறோம், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான வேளையிலும் கூட இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் காணப்படட்டும் அப்பா, விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள் என்னிடத்திலிருந்து வெளிப்படட்டும். ஆண்டவரே, நற்போதகத்தில் நான் தேறினவனாக இருக்கட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். நான் மனுஷனுக்கு அல்ல ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வெளிப்படட்டும். ஆண்டவரே, நற்போதகத்தை ஆண்டவரே நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதில் நாங்கள் தேறினவர்களாக இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை நிறைவாய் பலப்படுத்த இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.